Praise the Lord. இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் அவர் விலகி போயிருக்கிறார். அவர் எங்கெல்லாம் விலகி போனார் என்பதை இப்பொழுது நாம் காண்போம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் சப்பானியா இருந்த மனுஷனை இயேசு குணமாக்கினார். அதை கண்ட யூதர்கள் ஓய்வு நாளில் எப்படி சுகப்படுத்தலாம் என்று இயேசுவிடத்தில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்தை விட்டு விலகினார். சூம்பின கையுடைய மனுஷனை இயேசு சொஸ்தமாக்கிய போது பரிசேயர்கள் மூர்க்க வெறி கொண்டு அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்தை விட்டு விலகி போனார். வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் வந்து 3 நாள் அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். இயேசு அவருடைய பசியை ஆற்றுவதற்கு 5 அப்பத்தை கொண்டு 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களை போஷித்தார். அந்த சமயத்தில் யூதர்கள் வந்து அவரை ராஜாவாக்கும்படி கடந்து வந்தார்கள். அப்பொழுதும் அவர் அந்த இடத்தை விட்டு விலகி போனார். முறுமுறுக்கிற இடத்தை விட்டு இயேசு விலகி போனார். அவரை இகழ்ந்து கொலை செய்ய மூர்க்க வெறி கொண்ட இடத்தை விட்டும் இயேசு விலகி போனார். அற்புதத்தை கண்டபொழுது அவரை புகழ்ந்து ராஜாவாக்கும்படி வந்த சூழ்நிலையும் விட்டுவிட்டு விலகி போனார். அவர் புகழ்ச்சியிலே மயங்காதவர், இகழ்ச்சிக்கு அஞ்சாதவர். விலகி எங்கே போனார்? அவர் ஜெபம் பண்ணுவதற்கு தனியே ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே ஒரு பிதாவை நோக்கி ஜெபித்தார், ஜெயம் பெற்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே விரோதமான முறுமுறுப்பு வரலாம், இகழ்ச்சி வரலாம், இல்ல புகழ்ச்சி வரலாம். எது வந்தாலும் நாம் அதை விட்டு விலகி இயேசுவை போல் வாதாடாமல் விலகி தனியே சென்று தேவனை நோக்கி ஜெபிப்போமையானால் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.